ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்துலேருந்து கற்பூரமோ ஊதுவத்தியோ ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ விநாயகருக்காக நான் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த தீபம் முழுக்க முழுக்க விநாயகருக்காக வேண்டியது. என்னுடைய சங்கடங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி சங்கடார சதுர்த்தி நான் இந்த தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க. இந்த தீபம் விநாயகருக்குரிய தீபம் அப்படின்றதுனால இந்த தீபத்துக்குள்ள நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம கற்பூரமோ ஊதுவத்தியோ ஏற்றக்கூடாதுங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோன்னா மற்றவங்க யாராவது நம்ம சாப்பாட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் எப்படி நம்ம டிஸ்டர்ப் ஆகுமோ அதே மாதிரி தாங்க கடவுளுக்குன்னு ஏற்றி வச்ச தீபத்தில் நம்ம நடுவில் போய் கற்பூரமோ ஊதுவத்தி ஏற்றி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம இருட்டாக இருக்குது, அந்த தீபம் ஏற்றி வைக்கிறோம், ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோன்னா அதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஒரு வேண்டுதல் வச்சு எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சு தீபம் ஏற்றும் போது அதில் கற்பூரமோ ஊதுவத்தியை ஏற்றக்கூடாதுங்க. நம்ம தனியாக தான் அதை ஏற்றணும். இதுதாங்க கரெக்டான ரீசன். இந்த ரீசன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.